நெல்லை பொருணை அருங்காட்சியகத்தை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் நாளே 1000க்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டு தமிழர்களின் பெருமையை ஆர்வமுடன் கேட்டறிந்தனர். நெல்லை ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் தொல்லியல் துறை சார்பில் பொருணை அருங்காட்சியகம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்தில் ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை பகுதிகளில் கண்டறியப்பட்ட தமிழர்களின் தொன்மை நாகரிகமான செப்பேடுகள், கற்கால கருவிகள், இரும்பு உருக்கு ஆலைகள் தொடர்பான பொருட்கள் மற்றும் பழங்கால சின்னங்கள் உள்ளிட்டவை தனித்தனி அறைகளாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை இங்கே கிடைச்ச அகழ்வாய்வுகளில் கிடைச்ச பொருள்கள் எல்லாத்தையுமே பாட்ரி ஒர்க்கை எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது ஒவ்வொரு தமிழர்களாகிய நாம் கண்டுகளிக்க வேண்டிய இடம். இது ஒரு இயற்கை சூழ்நிலையில் அமைஞ்ச ஒரு அருமையான ஒரு இடத்துல இது அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இரும்பு காலம்னு சொல்லக்கூடிய 5300 வருடங்களுக்கு முன்பு உள்ள உலகத்திலே முதல் இரும்பை கண்டுபிடிச்ச மனிதன் என்ற வரிசையில் தமிழர்களாகிய நமக்கு ஒரு பெரிய பெருமை. இவங்க பசங்க அந்த ஆப்பில் கேம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, விளையாண்டு பார்க்குற மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ 5D தியேட்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக கீழடி நாங்கள் முன்னாடி போயிருக்கோம், அதை விடவே இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. முதல் நாளே 1000க்கும் மேற்பட்டோர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு தமிழர்களின் தொன்மையான நாகரிகத்தை கேட்டு தெரிந்து கொண்டனர். இரும்புகள், கல், மண் சம்பந்தமான எல்லா இதுவும் வச்சுருக்காங்க. அதோட ஹிஸ்ட்ரியோடு சேர்ந்து எல்லாமே தெளிவாக வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட பழைய கற்காலம், புதிய கற்காலம் அவங்கள புக்கில் படிக்கிறாங்க. அதை நம்ம இங்கே அவங்க நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு இப்படியெல்லாம் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கற்பனை பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது சார், யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அருங்காட்சியகத்தை காண வருவோர் தமிழரின் பண்டைய கால வரலாற்றை அறிவதில் ஆர்வம் காட்டுவதை காண முடிவதாக வழிகாட்டிகள் கூறுகின்றனர். மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு இது பார்க்கும்போது ஆர்வம் அதிகமாக இருக்குது. மக்களிடையில் இதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் மக்களிடையே அதிகமாக இருக்குது. அதை ஒரு நல்ல முறையில் அறிவியல் பூர்வமாக அதை எந்த தப்பான தரவுகளும் இல்லாமல் அறிவியல் பூர்வமான தரவுகளை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற கடமை தொல்லியல் துறைக்கிட்ட இருக்குது. அதை நாங்கள் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். தினமும் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை பொருணை அருங்காட்சியகத்தை மக்கள் பார்வையிடலாம். அருங்காட்சியகத்தை மக்கள் பார்வையிடுவதற்கு வசதியாக நெல்லை ரயில் நிலையம், நெல்லை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் செய்தியாளர் திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.